இந்த விஷயம் தெரியாம நீங்க பிரியாணி பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி பண்ணாலும் பிரியாணி மாதிரியே வராது. எவ்வளோதான் நம்ம மசாலா பொருட்கள பார்த்து, பார்த்து போட்டாலும் கரெக்ட்டா தம் பண்ண தெரியணும். அது எப்படின்னு சொல்றேன் நோட் பண்ணி இப்ப அரிசிய எப்படி வடிக்கணும்னு பாருங்க. மேல லேசான சாதமும், உள்ள அரிசியாவும் இருக்கணும். 1 ஹவர் ஊறுன அரிசிய கொதிக்கிற தண்ணீல போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ள வடிச்சு எடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அரை பக்குவம் வந்துருங்க. வடிச்ச அரிசிய மசாலால போட போறோம். அந்த அரிசிய இப்போ முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுங்க. 1 கிலோ அரிசிக்கு 500 எம்எல் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இப்போ 10 கிலோ பிரியாணி பண்றீங்கன்னா 5 லிட்டர் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். அந்த வேக வச்ச அரிசிய கொண்டு கொட்டுனீங்கனாவே, அது முங்கிருங்க. அப்படி முங்கலன்னா மேல எடுத்து வச்சிருக்க சுடு தண்ணிய லைட்டா குடுத்தோம்னா, அந்த ஆயில் மேல வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க தம்மர் வச்சும் தம் பண்ணலாம். அதேபோல நெருப்பு வச்சும் தம் பண்ணலாம். இப்ப பாருங்க கீழ மீடியம் ஃப்ளேம்ல எரிஞ்சுட்டே இருக்கு. மேல நெருப்பு போட்டுருக்கோம். சுத்தியும் ஆவி வந்தோனே ஃபுல் சிம்ல 25 நிமிஷம் நீங்க செட் பண்ணுங்க. கரெக்ட்டா வெந்து வந்துரும். இதுவே உங்ககிட்ட தம்மர் இருந்தா அதே போல தாங்க. சுத்தி ஆவி வந்தோனே ஃபுல் சிம்ல 25 நிமிஷம் வைங்க. தம்மர 250 டிகிரில செட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு. மொத்தம் ஒரு 30, 35 நிமிஷத்துல ஓப்பன் பண்ணீங்கன்னா, இது போல கீழ ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அதேபோல அந்த தட்டுலயும் நீங்க மேல தம் போட்ட தட்டுலயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. பிரியாணிக்கு நடுவுல தண்ணி சொட்டி இருக்காது. நீங்க விறகடுப்புல பண்ணீங்கன்னா, என்ன ஒரு ஃபினிஷிங் வருமோ, அதே ஃபினிஷிங் உங்களுக்கு கேஸ்லயும் கொண்டு வர முடியும். அதனால தான் இத இவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். பாருங்க இப்போ ரைஸ் நல்லா உதிரி உதிரியா எப்படி வந்திருக்குங்கிறத. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். 1/2 மணி நேரம் தம்லேருந்து இறங்குனோனே எல்லாம் சேல்ஸுக்கு எடுத்துடுறீங்க. அந்த மாரி எடுக்காதீங்க. இன்னொரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் குடுத்து அதுக்கப்புறம் பிரியாணி சேல்ஸ் எடுங்க. சூப்பரா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.